அகத்தியர் சித்தர் தமிழ்ச் சித்தர்கள் பரம்பரையில் தெய்வீக ஞானத்தின் மாபெரும் வெளிப்பாடாக விளங்குபவர். அவரது வாக்குகளில் சப்தமாதாக்கள் பற்றிய விவரங்கள் மிகுந்த மகத்துவத்துடன் விவரிக்கப்பட்டுள்ளன. சப்தமாதாக்கள் 7 தெய்வீக சக்திகள், உலகத்தில் சமநிலையை உருவாக்கும் சக்திகளாகவே அறியப்படுகின்றன. இவர்கள் அனைத்தும் தெய்வீக ஆற்றலின் பல்வேறு வடிவங்களை பிரதிபலிக்கின்றன. சப்தமாதாக்கள்: காளி, மகேஸ்வரி, வைகுண்டேஸ்வரி, புவனேஸ்வரி, வராகி, கௌமாரி, நாராயணி. அவர்களின் தெய்வீக ஆற்றல்கள் ஒவ்வொரு மாதாகியும் பிரபஞ்சத்தில் நடைபெறும் சக்திகளின் தன்மை, சமநிலை மற்றும் பாதையை அமைத்திடும். இவர்களை வழிபடுவதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவிற்கு சமநிலை கிடைக்கும். ஒவ்வொரு மாதாகியின் தன்மை மற்றும் மகத்துவம். காளி கொடுங்கோப சக்தி. காளி ஆற்றலின் முகமாக கருதப்படுகிறார். காளி என்பது அசுர சக்திகளை அழிக்கும் வலிமையை குறிக்கிறது. அவர் கோபத்தின் வடிவம் என்பதோடு தீர்மானங்களின் சக்தியாகவும் விளங்குகிறார். காளி வழிபாடு வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்க உதவுகிறது. ஆற்றல், தைரியம் மற்றும் சுயநம்பிக்கையை அதிகரிக்கிறது. மகேஸ்வரி ஆன்மீக ஞான சக்தி. மகேஸ்வரி சிவனின் சக்தியாக விளங்குபவள். அவர் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நித்திய சமநிலைக்காகவும் முக்கியமானவளாக உள்ளார். மகேஸ்வரியை வழிபடுவதன் மூலம் மனதிற்கு அமைதி கிடைக்கும். ஆன்மீக ஞானம் உயரும். கோபம் மற்றும் குழப்பத்தை குறைத்து மனநிலையை தெளிவாக்குகிறது. வைகுண்டேஸ்வரி ஐஸ்வர்ய சக்தி. வைகுண்டேஸ்வரி மகாலட்சுமியின் சக்தியாக கருதப்படுகிறாள். செல்வம், வாழ்க்கை அமைதி மற்றும் மகிழ்ச்சியை வழங்குபவள். வைகுண்டேஸ்வரியை வழிபடுவது நலமான குடும்ப வாழ்க்கையை வழங்குகிறது. வாழ்க்கையின் பொருளாதார நிலையை மேம்படுத்துகிறது. புவனேஸ்வரி உலக சக்தி. புவனேஸ்வரி உலகின் தாயாக கருதப்படுகிறாள். இவர் பிரபஞ்சத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆதாரம். புவனேஸ்வரியின் வழிபாடு மனதில் நிலைத்த சமநிலையை ஏற்படுத்துகிறது. வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கி மகிழ்ச்சியை தருகிறது. வராகி பூமி சக்தி. வராகி பூமியை தாங்கும் சக்தியாக விளங்குகிறாள். இவளின் அருள் வாழ்க்கையில் உறுதிப்பாட்டையும் நிலைத்திருப்பையும் தருகிறது. வராகியை வழிபடுவது மனதில் ஆற்றல் தருகிறது. உடல் நலத்தை காப்பாற்றி நீண்ட வாழ்வை தருகிறது. கௌமாரி வீரம் மற்றும் அறிவின் சக்தி. கௌமாரி கார்த்திகேயனின் சக்தியாக அறியப்படுகிறாள். இவள் யுத்த வெற்றியின் தேவியாகவும் அறிவுத்திறன் மற்றும் திறமையின் தேவியாகவும் விளங்குகிறாள். கௌமாரியை வழிபடுவதன் மூலம் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கையை அதிகரிக்க முடியும். நாராயணி அனைத்து சக்திகளின் ஒருமை. நாராயணி அனைத்து சக்திகளின் கூட்டணியாக அறியப்படுகிறாள். வாழ்க்கையில் அமைதியும் சமநிலையும் தருகிறார். நாராயணியை வழிபடுவதன் மூலம் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற உதவுகிறது. எதிர்மறை சக்திகளை தகர்த்து வாழ்க்கையை முன்னேற்றுகிறது. சப்தமாதாக்களின் வழிபாடு அகத்தியர் வாக்கின்படி சப்தமாதாக்களின் வழிபாடு நிம்மதி மற்றும் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு முக்கியமானதாகும். சப்தமாதாக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான பூஜை முறைகள் உள்ளன. மந்திரங்கள் ஒவ்வொரு மாதாகைக்கும் தனித்தனியான மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இது தெய்வீக ஆற்றல்களை பக்தனுக்கு அணுக வைக்கிறது. பெருங்கடன் நீக்கம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களையும் வறுமைகளையும் தீர்க்க மாதாக்களின் அருளை நாடலாம். தெய்வீக பொருட்கள் குங்குமம், சந்தனம் மற்றும் பால் போன்ற தூய பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும். புனித நாட்களில் வழிபாடு சப்தமாதாக்களை வெள்ளிக்கிழமைகளில், நவராத்திரி காலங்களில் மற்றும் சித்தர்கள் கூறிய பரிகார நாட்களில் வழிபடுவது சிறந்தது. சப்தமாதாக்கள் மற்றும் மக்களுக்கான நன்மைகள் உடல்நல நன்மைகள் மாதாக்களின் அருள் நோய்களை அகற்றும். சரீர சக்திகளை மேம்படுத்தும். மனநல நன்மைகள் மனதில் உற்சாகம் மற்றும் அமைதியை ஏற்படுத்தும். மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீக நிலையை உயர்த்தும். பொருளாதார நன்மைகள் வறுமையை நீக்கி செல்வத்தை தரும். வாழ்க்கையின் பொருளாதார நிலை மேம்படும். குடும்ப நலன் குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்தும். வாழ்வில் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தரும். ஆவுடைய அறிவு மற்றும் செயல்திறன் அறிவாற்றலையும் திறமையையும் வளர்க்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற உதவும். அகத்தியரின் அறிவுரை அனைத்து சப்தமாதாக்களையும் தன்னை பிரித்துக் காணாமல் ஒரே சக்தியாக கருதி வழிபடுங்கள். தூய மனதுடன் பூஜை செய்க. அதில் தெய்வீக சக்தியின் அருள் உங்களின் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கும். சப்தமாதாக்களின் வழிபாடு தெய்வீக ஆற்றலின் வழியே நமது வாழ்க்கையை உயர்த்தும். சப்தமாதாக்கள் தெய்வீக சக்திகளின் ஒருமைப்பாட்டையும் மனித குலத்தின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துகின்றனர். அகத்தியர் வாக்கின்படி இவர்களை வழிபடுவது மனிதரின் ஆன்மீக வளர்ச்சிக்கான மிக முக்கியமான பாதையாகும். அதனால்
அவர்களின் தெய்வீக ஆற்றல்களை அனுபவித்து வாழ்க்கையை செழிப்பாகவும் அமைதியாகவும் மாற்றுங்கள்.